ம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நான் எப்படி இருப்பீங்க, நல்லாவே பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காதலர் தினம்னு சொல்லிக்கிறாங்க. காதலர் தினம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு எனக்கு தெரியாது. காதலுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்குறது, ரோஜா கொடுக்குறது அப்படி தான் தெரியும். தெரியாமலாம் இல்லை, காதலிச்சா தானே காதலை பற்றி தெரிகிறதுக்கு. நமக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ்னு ஒன்று கட்டி வச்சு அழிச்சு விட்டாங்களே நம்மளை. அப்புறம் எங்கள்கிட்ட இருந்து காதலர் தினம் கொண்டாடுறதுக்கு காதலர் தினம் ஒரு குச்சி மிட்டாய்க்கே வழி இல்லையா? இதில் ரோஸு, புடவை, நகை நட்டு இதெல்லாம் எங்கே வாங்கி தராங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கட்டணும்னு இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு திரிகிறதே பெரிய வேலையாக இருக்குது. அதே மனசு நொந்து போகுது. நம்ம தான் நினச்சி பாட்டு பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் காதல்னால் என்னென்னு கேட்குற சாம்பிராணியெல்லாம் கட்டிக்கிட்டோம்னா இப்படி தான் நரகம் மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. என்ன பண்ணுறது? பெரிய தலையெழுத்தாக தான் இருக்குது. ஒரே எரிச்சலாக வருது. எல்லாரும் ஜோடியாக அழகழகாக என்னென்ன வீடியோ போடுறாங்க. நம்ம என்ன பெரிய ஆடம்பரமாக கேட்குறோம்? ஒரு அன்பான வார்த்தை, ஒரே ஒரு ரோஜாப்பூ கொடுத்தா அது என்ன சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு தான் இந்த சின்ன பிள்ளைகளும் சரி, நான் அப்போவே நான்லாம் 90s கிட்டு. அப்போவே எல்லோரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் பேர். அது எல்லாருக்கும் வாய்க்காது அந்த டைமில். ஒரு சில பேருக்கு அப்போ ஆணுதுன்னா ஆணுது, இல்லைன்னா அதுலேருந்து 28 வயசு 29 வயசில் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி நான் மாட்டிக்கிட்டேன். அதுமாரி இந்த காதல் பண்ணால் தப்பு, வீட்டில் திட்டுவாங்க கொல்லுவாங்கன்னு கட்டுப்பாட்டிலே வளர்ந்து இன்றைக்கி உக்காந்துருக்குறேன். ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நான் என்னத்தை சொல்கிறது? காதலர் தினம் கொண்டாடுறாங்க எல்லோரும். இங்கே வீட்டில் கொண்டையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்கள். கொண்டையை கட்டிக்கிட்டு